இந்த படம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒன்லைனில் ஒன்றரை பக்கம் கூட இல்லை, அரை பக்கத்தில் எழுதுகிற ஒரு கதை. அதை வந்து உனக்கு வந்து 105 நிமிஷத்துக்கு வந்து உங்களை வந்து பரபரப்பாக்கணும் தான் இந்த படத்தினுடைய வெற்றி. இது எல்லாத்தோட இந்த படத்தினுடைய மைய இழை, இப்போ நான் சொன்னேன்ல, கடல் 3 பக்கம் கடல் சார், ப்ளூ லகான்லாம் சொல்லலாம் சார், ஏன்னா அது நிலப்பரப்பில் இருக்கும். கடல் உள்ளே இருக்கணும், கடலில் இருக்கணும், அள்ளு விட்டுரும், கைட்டுக்கும் பயத்தில். அதுதான் அந்த மாதிரி படம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அந்த தீவு படம்லாம் இல்லை, அது ஆலிஸ் இது காஸ்டவேவே நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் இந்த படம் நம்ம சொல்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, கடல் 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 சுற்றி கடல் தண்ணி, அதில் என்ன பண்ணுறானுங்க அப்படின்றது தான். இது வந்து என்னென்னா, ஒரு பெரிய பணக்காரன் அவன் ஒரு போட்டில் போயிட்டுருக்கான், தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு காலையில் எழுந்து பார்த்தா தண்ணி உள்ளார வருது, ஊற்றுது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு சரக்கு கப்பலில் இருந்த ஒரு கண்டெய்னர் கீழே வந்து இவன் போட்டை வந்து இடிச்சு அது வழியாக தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்கு. அது வந்து ஷூ ஏற்றின்னு போனால் கண்டெய்னர் ஏதோ கப்பலில் ஏதோ விபத்தோ ஏதோ ஒரு கருமம், ஒரு கண்டெய்னர் வந்து இவனுடைய போட்டை இடிச்சிட்டு தண்ணி உள்ளாருது. இப்போ இவன் என்ன ஆனா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கான காரணம் என்னன்னா, E.W. ஹார்னன் அப்படின்ற இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அவர் சொல்றாரு, when courage is lost, all is lost. உன்னுடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் குலையும் பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். இதுதான் அந்த படத்தினுடைய மைய இழை, இதுதான் ஒன்லைனு. இதை வச்சுக்கிட்டு கதை பண்ணியிருப்பானுங்க பாரு, பின்னிருப்பான்.